அனைவருக்கும் வணக்கம். நாம ஐயனம்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான கேசஸ் ஒன்று பார்க்க போறோம். இந்த கேசஸ் என்ன அப்படின்னா கான்பூர் சதி வழக்கு. ரைட்டா? ஸோ கான்பூர் சதி வழக்கு பற்றி தான் இன்னைக்கு கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸ் தான். நமக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ ஐயனம்ல இருந்து நம்ம டெய்லியும் ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த டாபிக்ல பார்த்துட்டு என்னெல்லாம் டிஎன்பிசியில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டுங்களா? இப்ப கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சு? ஸோ 1925 காலகட்டத்தில் நடக்குது. 24 காலகட்டத்தில் இந்த கேசஸ் அப்படி நடக்குது. இந்த கான்பூர் சதி வழக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா போல்ஸ்விக் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? என்ன சொல்றோம்? போல்ஸ்விக் வழக்கு. அப்ப நம்ம அந்த காலகட்டத்தில் நமக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது 1947க்கு முன்னாடி, ரைட்டா, 1947க்கு முன்னாடி நம்ம இந்தியாவை 3 மாகாணமா பிரிச்சிருந்திருப்பாங்க. என்னென்ன? பாம்பே, மதராஸ், கல்கத்தா. ரைட்டுங்களா? அப்ப இந்த 3 மாகாணமா பிரிச்சாங்க இல்லையா? சோ அந்த காலகட்டத்துல நமக்கு லாகூரும் கான்பூர்லயும் தான் இந்த பிரச்சனை கிரியேட் ஆகுது. ரைட்டா? ஏன் இந்த கேஸ் கான்பூர் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப ஏன் சார் இந்த கான்பூர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கிளம்புது அப்படின்னா, லாகூர்லயும் நம்ம கான்பூர்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கு. எப்படி நமக்கு இங்க திருப்பூர் அந்த சரௌண்டிங்ல இருக்கு இல்லையா, பருத்தி இருக்கிற மாதிரி இல்லையா, அதே மாதிரிதான் நமக்கு அங்க மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் அங்கெல்லாம் இருக்கு. அப்ப அங்க நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த தொழிலாளர்கள் வேலை செய்யும் போது அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை, ரைட்டா, அவங்களுக்கு சில அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த அடிப்படை பிரச்சனைக்காக பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டா நம்மளால என்ன பண்றாங்கன்னா அந்த தொழிலாளர்கள் எல்லாமே போராட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னு புரிஞ்சுதா? அப்ப இந்தியாவில 3 மாகாணமா பிரிச்சிருக்காங்க. பாம்பே, மதராஸ், கல்கத்தா அப்படிங்கிற 3 மாகாணம் நமக்கு இருக்குது. எந்த இஷ்யூஸும் இல்ல. அதுல லாகூர் மற்றும் கான்பூர், ஸோ இதெல்லாம் உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடியது. சரியா? லாகூரும் கான்பூர் நமக்கு உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அங்க அதிகமான தொழிற்சாலைகள் நிறைய நமக்கு இருக்கு. ரைட்டா? அதுல பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. ஏன் போராட்டம் அறிவிக்கிறாங்க? அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்ல, அடிப்படை தேவைகள் எதுவும் செய்தப்பட தரல அப்படிங்கறதால பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ரைட்டுங்களா? சரி, அப்ப அதிகமாக என்ன தொழிற்சாலைகள் இருந்திருக்கு? சணல், பருத்தி தொழிற்சாலைகள் தான் இருந்திருக்கு. ரைட்டா? சோ அது யாருடையது அப்படின்னா ரயில்வே நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளா தான் இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப அவங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே கான்பூர் தொழிலாளர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். ஏன்னா அவங்கதான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ஒரு அடிப்படை வசதியே இல்லாம. அதனால அவங்க பாதிக்கப்பட்டதா அவங்களுக்கு அகைன்ஸ்டா போடப்பட்ட கேசஸ் தான் என்ன அப்படின்னா இந்த சதி வழக்கு. ரைட்டா? அப்ப இந்த சதி வழக்கு அப்படின்னு நம்ம எதுக்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? நம்ம பொறுத்தளவுக்கு சதி வழக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு 3 மாகாணத்துலங்கிறத பிரிச்சிருக்காங்க. அதுல கான்பூர் மற்றும் நம்ம லாகூர்ல அதிகமான தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. அந்த தொழிற்சாலைகள்ல நம்மால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடிப்படை வசதிகளே இல்லை அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க. ரைட்டா? அந்த போராட்டம் யாருக்கு எதிராக இருந்திருக்கு? பிரிட்டிஷ்காக இருந்திருக்கிறதாலதான் அந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான்? சோ நம்மள எதிர்த்து இவன் போராடுறான், அப்ப இவன் மேல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு வழக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் செட் பண்ணாங்க. ரைட்டா? ஒரு ஃபேக் நியூஸ் செட் பண்ணி என்னன்னு ஃபேக் நியூஸ் செட் பண்றாங்க? பிரிவு 121A, பிரிவு 121A அப்படின்னா அதுக்கு பேரு தேச துரோக வழக்கு. ரைட்டா? என்ன வழக்கு? தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த தேச துரோக வழக்குலதான் நம்மால என்ன பண்றாங்க? கைது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஏன் சார் கைது செய்யணும்? இவ்வளவு காலம் இல்லாம எதுக்காக அவனை கைது செய்யணும் அப்படின்னா நீங்க எங்களை எதிர்த்து போராடுறீங்க. இவங்க போறது எதுக்காக போராடுறாங்க? எங்களுக்கு அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க போராடுறாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றான்? எங்களுடைய ஆட்சியை கவுக்கிறதுக்காக தான் நீங்க போராடுறீங்க, அதனாலதான் உங்க மேல நாங்க கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ பிரிவு 121 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? தேச துரோக வழக்கு. சோ இந்த வழக்கின் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே கைது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யார் கைது செய்யறா? பிரிட்டிஷ்காரன் தான் கைது செய்யறான். ரைட்டா? அப்ப கைது செய்யறது இல்லாம அவங்கள தேவையான அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுமையும் படுத்துறாங்க. சரியா? அப்ப என்ன சார் நடக்குது? இப்படியே போயிட்டு இருக்க தேவையில்லாம ஒரு அடிப்படை வசதிகளாக இல்லாம போராடின இவங்களுக்கு எதற்காக இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும்? ஏன் இந்த ஃபேக் நியூஸ் அவங்க ஃபேக்கோடைய ஒரு கேசஸ் போடணும் அப்படின்னா அவங்க சொல்றாங்க காரணம் பாருங்களேன்.
என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, வன்முறை புரட்சி ஒன்றின் மூலமாக, ரைட்டா, வன்முறை புரட்சி ஒன்றின் மூலமாக ஏகபோக பிரிட்டானியமிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டிஷ் இந்தியாவில் பேச இறையாண்மைக்கு, ரைட்டா, சோ இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதற்காக பண்றாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, எதற்காக இந்த கேஸ் போறான், நம்மால எதுக்காக போராடினா நல்லா தெரியும், நமக்கு தெரியும். அவன் அடிப்படை வசதி இல்லைன்னு போராடினான். ஆனா இவன் எப்படி ஃபேக்கா மாத்திரான் பாருங்களேன். வன்முறை பிரச்சனை, வன்முறை அப்படின்னா இவங்க எல்லாமே சண்டை போறது மூலமா, ரைட்டா, இவங்க எல்லாமே பிரிட்டிஷ் கூட சண்டை போறது மூலமாக நம்ம இந்தியாவுடைய ஆட்சி, இந்தியாவில் யார் ஆட்சி செய்யறா, பிரிட்டானியா ஆட்சி செய்யறாங்க இல்லையா, அந்த பிரிட்டானிய பேரரசுடைய ஆட்சி பிடிக்கல, அதனாலதான் இவங்க எல்லாமே போராட ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸை செட் பண்றாங்க. அததான் இந்த இடத்துல இவங்க சொல்றான். அப்ப இவன் போராடுறது அடிப்படை வசதிக்காக தான் போராடுறான் இல்லைன்னு. ஆனா அவன் என்ன சொல்றான், நம்மளுடைய ஆட்சி பிடிக்கல, அதனாலதான் இவங்க எல்லாம் போராட ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவலை பரவி போடுது. அதன் மூலயமா தான் இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொய்யான கேஸ் மூலயமா போடப்படுது. அந்த பொய்யான பிரிவு என்ன அப்படின்னா 121 கீழ் 7 தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல மாட்டுறாங்க. அதுல யார் யாரு, முதல்ல எம்என் ராய் அவர்கள் இருக்காரு, முசாஃபர் அகமது, சவுகத் உஸ்மானி, குலாம் ஹுசைனு, எஸ்.ஏ. டாங்கா, சிங்காரவேலர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலர் இருக்காரு. இது முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப கான்பூர் சதி வழக்குல தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்பாங்க. எம்.சி. ராஜான்னு கேட்கலாம், இரட்டைமலை சீனிவாசன் கேட்கலாம், சிங்காரவேலர்னு கேட்கலாம், அம்பேத்கர்னு கொடுக்கலாம், ரைட்டா. சோ இவங்க எல்லாமே முக்கியமான நபர்கள் தான். யார் நமக்கு பாதிக்கப்பட்டது, சிங்காரவேலர் அவர்கள் தான் பாதிக்கப்பட்டாரு, ரைட்டா. அப்படி கொஸ்டின் நமக்கு செட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் யாரு, ஆர்.எல். சர்மா அவர்கள் இருக்காங்க. அப்ப இவங்களுமே என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேஸால முக்கியமான ஆளு யாரு அப்படின்னா, நமக்கு முக்கியமான ரொம்ப முக்கியமான ஆளு அப்படின்னா எம்.என். ராய் அவர்கள் தான் இல்லையா. அவருமே இந்த விஷயத்தால பாதிக்கப்படுறாரு. சோ அதுக்கப்புறம் யாரா இருக்காங்க பாருங்களேன், ஒரு 14 பேரை பிடிக்கிறான். அப்ப நளினி குப்தா, ஹஷமுதீன் ஹசைனு, வேலாயுதம், மணிலாலு, சம்பூர்ணா, சத்யபக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 13 பேரை கேஸ் பிடிக்கிறாங்க. ஆனா எஃப்ஐஆர் போடுறது 8 மேலதான் போடுறாங்க. சோ அப்ப 8 பேர் மேலதான் என்ன போடுறான், எஃப்ஐஆர் போடுறான். அந்த எஃப்ஐஆர் கூடமே என்ன பண்றாங்க அப்படின்னா போட்டுட்டாங்க, சரியா. அதுல சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கேஸ்ல எனக்கு ஐயோ என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசு சாட்சியா மாறி இருப்பாங்க. நாங்க நீங்க ஆமா இதுக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறதால அவன் ஆஜராயிட்டான் அவனுக்கு இல்ல, ரைட்டா. இந்த கேஸை விசாரிக்க போறது யார் அப்படின்னா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி. யார் சார் அந்த ஹோம்ஸ் அப்படின்னா, இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. என்ன சார் வரலாறு இருந்தாலுக்கு அப்படின்னா, நமக்கு 1922 நமக்கு தெரியும், ரைட்டா. சௌரி சௌரா அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்தது. ஒத்துழைமை இயக்கம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, காந்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அந்த காந்தி அமைதியான முறையில் ஒத்துழைமை இயக்கம் போயிட்டு இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல இந்த ஒத்துழைமை இயக்கத்தின் போராட்டத்தின் வெளிப்பாடு அங்க ஒரு என்ன எனக்கு இருந்துடும் அப்படின்னா வன்முறை வெறியாட்டம் கத்து விட்டுரும். இப்போ வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடந்து போயிடும். இந்த வன்முறையின் விளைவாக என்ன ஆயிரும், ஒரு 8 பேர் சொல்லக்கூடிய நம்மால ஒரு 2 பேர் தவறிடுவாங்க, அவங்கள அடிச்சு கொண்டுருவாங்க, ரைட்டா, அந்த போராட்டத்தின் விளைவாக. அதனால நம்மளால என்ன பண்ணுவோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்திடுவோம் நம்மால. அது கிட்டத்தட்ட ஒரு 22 நபர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அந்த கேஸை விசாரிச்சவர் தான் ஹோம்ஸ். அப்ப என்ன சொல்றாரு இந்த விசாரிச்ச, ஒரு 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை வழங்கினார், ரைட்டா. இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை வழங்குறவர் தான் இந்த ஹோம்ஸ். அப்ப இவன் ஒரு பிரிட்டிஷ்காரன், மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிக்கிறான், நடந்திருக்கான் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி அது நடந்து கொண்ட ஆளு இந்த கேசஸ் விசாரிச்சு நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதனால ஒரு ஃபேக்கா ஒரு விசாரணை நடத்துறாங்க. நடத்திட்டு நம்மளுக்கு என்ன பண்றான், 4 ஆண்டுகள் கழுங்காவல தண்டனை கொடுக்குறான். யார் யாருக்கு, ஒரு 4 பேருக்கு தான். அப்ப மொத்தம் 13 பேர் இருந்தாங்க. 8 பேர் மேலதான் எஃப்ஐஆர் பண்றாங்க, 4 பேர் தான் கையெழுத்து உள்ள போறாங்க விசாரணையில. யார் யாரு, முசாஃபத் அகமது, சவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, எஸ்.ஏ. டாங்கா. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட், சரியா. அப்ப தெளிவா கூட்டுக்காரனை கேட்கலாம், ரைட்டா. 13 பேரு நமக்கு ஆஜரானாங்க, 8 பேர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது, 4 பேர் மேல என்ன நடந்தது, நமக்கு 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை 4 ஆண்டுகளுக்கு முடிவுல தண்டனை வழங்க வச்சாங்க. சரி, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் கட் சின்ன சொல்லி தர, முட்டா பசங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா. என்னது முட்டா பசங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மூவ் ஃபார் என்னன்னா முசாஃபத் அகமது, டானா டாங்கா அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம், ரைட்டா. இங்கு ஃபார் அப்படின்னா நளினி, ரைட்டா, நளினி குப்தா, கே ஃபார் சவுகஸ், ஹஸ் உஸ்மானி அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம், ரைட்டா. என்ன சொன்ன, முட்டா பசங்க, மூவ் ஃபார் முசாஃபத் அகமது, டா ஃபார் டாங்கே,
சா ஃபார் சௌகலி, இங்கு ஃபார் நளினி குப்தா. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம 4 பேர் படிக்க போறோம். இதுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நல்லா தெளிவா படிச்சு போறோம். இப்ப இதன் மூலமா என்ன நடக்குது, 1924ல எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது இந்த கேஸ் ஒரு ஃபேக் கேஸ். இந்த நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவரும் என்ன பண்றான், தன்னுடைய அடிப்படை வசதிக்காக போராடுறான். ஆனா அவன் மேல நம்மளுடைய ஆட்சியை கலைக்க தான் அப்படி பண்றான்னு சொல்லி ஒரு மாற்று அவன் மேல கேஸ போட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பி அதன் மூலயமா அவங்களுக்கு என்ன பண்றாங்க, 4 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்குறாங்க. கேஸ் எல்லாத்துக்கும் தெரியுது. அதனால என்ன பண்றாங்க, இந்த சதி வழக்கு மூலமாக தான் சிபிஐ அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாகுது. ரைட்டா. 1925ல இந்த உருவாக்குறதே யார் அப்படின்னா, இந்த கான்பூர் சதி வழக்குல பாடுபட்ட எம்என் ராய் அவர்கள் தான். சோ அதனால பாதிக்கடைஞ்ச எம்என் ராய் தான் இதன் மூலம் என்ன உருவாக்குறாரு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. எங்க சார் உருவாக்குறாங்க அப்படின்னா, பாம்பேல 1925ஆம் தேதி உருவாக்கியிருப்பாங்க. 25ஆம் மாசம் டிசம்பர் மாசம் உருவாக்கி இருப்பாங்க. ரைட்டா. சோ அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படுது. யார் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டாங்கன்னா, எம்என் ராய் அவர்களால் ஸ்டார்ட் பண்ணப்படுது. பிற்காலத்துல 1964 காலகட்டத்தில், ரைட்டுங்களா. சோ 1964 காலகட்டத்துல நமக்கு அந்த கருத்துல இருந்து பிரிஞ்சு, அதாவது சிபிஐல இருந்து பிரிஞ்சு நமக்கு மார்க்சியம் கருத்து அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்க ஆரம்பிச்சது. அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்ல போறோம். ரைட்டுங்களா. அப்ப இதுதான் இந்த இதோடைய கேசஸ் உடைய ஒரு வரலாறு. மீண்டும் ஒரு தடவை சொல்றாங்களா, கவனிச்சுக்கீங்க. சரிங்களா. 1924ல கான்பூர்ல ஒரு கேசஸ் வருது. என்ன கேஸ் அப்படின்னா, அதுக்கு பேர் கான்பூர் சதி வழக்கு. ஏன் கான்பூர் சதி வழக்கு சொல்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, போல்ஸ்விக் வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப லாகூர்ல மற்றும் கான்பூர்ல தான் இதுக்கான ஒரு அதிக தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. அதுல கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் போராடுறாங்க. ஏன் போராடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய நலன் சார்ந்து போராடுறாங்க. அது என்ன மாதிரி தொழிற்சாலைகள் அப்படின்னா, சணல் பருத்திகள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் தான். அது ஒரு ரயில்வே நிலையத்தோடைய அதை யாரு பராமரிக்கிறார் அப்படின்னா, ரயில்வே நிறுவனம் தான் பராமரிக்கிறாங்க. ஆனா அந்த அதிகமா போராடுறது அப்படின்னா கான்பூர் தொழிலாளர்கள் தான் போராடுறாங்க. ஆனா இதை வேணா மாத்துறாங்க, நம்மளுடைய ஆட்சி பிடிக்கல அப்படின்னு இவங்க போறாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்த மாத்துறாங்க. அதனால அவங்க யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்கள பிரிவு 121 அப்படின்னு சொல்லக்கூடிய தேச துரோக வழக்கு அவங்க மேல சுமத்தப்பட்டு அவங்கள கைது செய்யப்படுறாங்க. அதுல கைது செய்யப்பட்டவங்க ஒரு 13 பேரு. அந்த 13 பேர் யாராருன்னு பார்த்தோம், எம்என் ராய் அப்படின்னு பார்த்தோம், முசாபத் அகமதுன்னு பார்த்தோம், சௌகத் உஸ்மானி, குலாம் ஹுசைனு, எஸ்.ஏ. டாங்கா, மாசிங்கர், ஏன்னா நம்ம ஊருக்காரர் அவரை பார்த்துக்கிறோம். அடுத்து நளினி குப்தா, அமுத்தீன் ஹசன், எஸ்.ஆர். வேலாயுதம், மணிலாலு, சம்பூர்ணா, சத்யபத்தா. ஆனா எத்தனை பேர் மேல நமக்கு பதிவு செய்யப்பட்டது, 13 பேர் நமக்கு குற்றப்பத்திரிகை 13 பேர் கைது செஞ்சாலும் சில பேர்கள் ஆட்சி சில பேர் இறந்து போயிருவாங்க, சில பேர் அரசாங்க சாட்சியா மாறிடுவாங்க. 8 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. இருந்த போதிலும் 4 பேருக்கு மட்டும் தான் தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரிச்சதாரு அப்படின்னா ஹோம்ஸ் அவர்கள் வழக்கை விசாரிச்சாரு. ரைட்டுங்களா. இவர் யாரு, இவரோட வரலாறு தெரியும். சௌரி சௌர சம்பவத்துல கிட்டத்தட்ட ஒரு 172 நபர்களுக்கு விவசாயிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த இந்த ஆளு அவன் எப்படி கேஸ் நடத்தவும் நமக்கு தெரியும். அதனால இந்த 4 பேருக்கும் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க. அதுல யார் அப்படின்னு நமக்கு முக்கியமானது. ரைட்டா. என்னன்னு சொன்னதுக்கு ஷார்ட் கட்டு முட்டா பசங்க சொன்ன மூஃபார் முசாபத் அகமது, டா ஃபார் டாங்கே, சா ஃபார் சௌகத் உஸ்மானி, இங்கு ஃபார் என்ன சொல்லிடலாம். ரைட்டா. சோ இங்கு ஃபார் என்ன அப்படின்னா நளினி குப்தா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரைட்டா. சோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய தகவலா இருக்கு. இதன் மூலமா ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சி பேரு சிபிஐ அப்படின்னு உருவாகுது. 1925ல எங்க உருவாக்குறாங்க, பாம்பேல உருவாக்குறாங்க. ரைட்டுங்களா. சோ அதை உருவாக்குனது யார் அப்படின்னா, இந்த கட்சியில ஒரு ஆள் இருந்தக்கூடிய எம்என் ராய் அவர்களால் உருவாக்கப்படுது. ரைட்டா. சோ அதுல இருந்து 1964 நமக்கு என்ன உருவாகுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற ஒரு கருத்து முன் வருது. ரைட்டுங்களா. சோ ரைட். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ரைட்டுங்களா. சோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 1964 நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, இது எந்த பகுதியில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்து என்ன பண்ணுங்க, நீங்க கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா. சோ ரைட். சோ நடத்துனது கிளியரா புரிஞ்சிருக்கும். புரியலன்னா ஒன்ஸ் அகைன் நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. ரைட்டுங்களா. சோ மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க. சோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.